So in this today's class we are going to see about Android app development. இது Android app development அப்படிங்கிறது basic at the beginner level to beginner level explanations தான் பார்க்க போகிறோம். Android app developmentல நம்மளோட கெரியர் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் at the end of the session உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு இன்சைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஆண்ட்ராய்ட் அப்படின்னா Android is an open source mobile operating system developed by Google, built on Linux kernel. It powers millions of devices across the categories far beyond the smartphone. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மேக்ஸிமம் எல்லாருமே ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் Apple mobiles. So instead of Apple mobiles, why Android is being preferred by more of the people means it is cost friendly. It is cost friendly, affordable to buy for everyone. So and it is very secure and more better than an better than an Apple mobiles. Actually it is easy to carry அப்படிங்கிறத கூட நம்ம வந்து சொல்லலாம். And then ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா அந்த கோட் வந்து ஓப்பன் சோர்ஸாக நம்ம அவைலபிள் இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நீட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை ஏபிள் டு சேஞ்ச் அண்ட் பில்ட் அவர் ஓன் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறனால நம்ம அந்த கரியரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் தென் வியரபிள்ஸ் நாட் ஒன்லி ஆண்ட்ராய்டு வந்து இட் இஸ் நாட் ஒன்லி used to develop only smartphones. It is a wearables like smart watch எல்லாமே வந்து இந்த டெக்னாலஜி ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ண முடியும். தென் ஸ்மார்ட் டிவிஸ் அண்ட் டேப்லெட்ஸ், தீஸ் ஆர் த மேஜர் அப்ளிகேஷன் விச் இஸ் டெவலப்ட் யூஸிங் அன் ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஓப்பன் சோர்ஸ் அது யாருனால டெவலப் பண்ணாங்க, எந்த கம்பெனி ஆண்ட்ராய்டு வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா விச் இஸ் டெவலப்ட் பை கூகுள். இது வந்து எதனால் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லினக்ஸ் கர்னல் யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபார் வெல் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. இது வந்து என்ன அப்படின்னா இட் பவர்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டிவைசஸ் அக்ராஸ் கேட்டகரிஸ் வந்து எல்லா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்னால யூஸ் பண்ணப்படுது. பிகாஸ் இட் இஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அஃபோர்டபுள் காஸ்ட். ஒரு ஸ்மால் ஈவன் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி டு அப்பர் ஹையர் கிளாஸ் பீப்புள் வரையும் வந்து நம்ம எல்லாருமே வாங்கிக்கூடிய அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் தென் மேஜர்லி இது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி ஸ்மார்ட் ஃபோன்ஸ், வியரபிள்ஸ், ஸ்மார்ட் டிவிஸ் அண்ட் டேப்லெட்ஸ் வந்து பார்த்தோம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னா வேர்ல்ட் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு மொபைல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம தான் சொல்லலாம். வியரபிள்ஸ் லைக் ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்குது. ஸோ அந்த அதுவுமே ஆண்ட்ராய்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணாங்க. தென் ஸ்மார்ட் டிவிஸ் அண்ட் டேப்லெட்ஸ் இதான் வந்து மேஜர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒய் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா ஆல் லெவல் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லா லெவல் ஆஃப் பீப்புள்ஸுனால யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டோட ஸ்கோப் வந்து என்றைக்குமே வந்து லோ ஆகாது. இட்ஸ் இன் அ சேம் லெவல் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. தென் booming industry, the mobile market app is projected to surpass 600 million by 2030. Actually இப்போவே வந்து அது ஈவன் இப்போ 2026 நம்ம கரண்ட்டாக இருக்கோம். அப்போ ஈவன் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஃபேமிலியில் ஒருத்தர்கிட்டையாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீ அப்பர் இயர்ஸில் வரும்போது எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ நம்மளோட மொபைலோட டெவலப்மெண்ட்டோட இண்டஸ்ட்ரி கரண்ட்லி எப்பவுமே பூமிங்கில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் தென் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து இப்போ மோஸ்ட் இன் டிமாண்டில் தான் இருக்குது. அண்ட் தென் ரியல் வேர்ல்ட் இம்பேக்ட் அப்படிங்கிறது ஆண்ட்ராய்ட் ஆப் சால்வ் ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் அட் த குளோபல் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் டூல்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ ஒரு மொபைல் அப்ளிகேஷன் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட்னா அந்த மொபைல் ஸ்க்ரீனில் நல்லா நீட்டாக ஃப்ளெக்சிபிளாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம். ஸோ மொபைலுக்கு மட்டுமே அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதை எப்படி டெவலப் பண்ணணும், என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். மேஜராக ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோங்கிறது ஐடிஇன்னு சொல்லுவோம். அந்த அஃபிஷியல் ஐடிஇ ஃப்ரம் கூகுள் பர்பஸ் பில்ட் ஃபார் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் வித் ரிச்சுவல் விஷுவல் எடிட்டர். சில ஆப்ஸ் வந்து ஒன்லி இஸ் அவைலபிள் ஆன் மொபைல் லைக் கேமிங் ஆப்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் ஏபிள் டு டெவலப்டு பேஸ்ட் ஆஸ் பர் த பிக்சல், அந்த பிக்சல் மொபைல் பிக்சல் ஸ்க்ரீன்ஸ் ஏற்றபடி
அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதா வந்து ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட். நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அந்த பிக்சல் ஸ்க்ரீன் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம நீட்டாக ஃப்ளெக்சிபிளாக டெவலப் பண்ணுறது தான் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அண்ட் ஆண்ட்ராய்டு த அஃபிஷியல் ஐடிஇ ஃப்ரம் கூகுள். அந்த ஐடிஇ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் சிஸ்டம். ஸோ நம்ம ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஐடி யூஸ் பண்ணுவோம், விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அப்ளிகேஷனை வந்து நம்ம டெவலப் பண்ணணும்னு நினச்சினா நம்ம ஒரு ஐடி யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் அஸ் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் ஐடிஇ. அந்த வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ தான் டெவலப் பண்ணோம். ஜஸ்ட் லைக் ஆஃப் 3 GB நினைக்கிறேன். ஒரு 30 minutes பேஸ்ட் ஆன் யுவர் லேப்டாப் ஸ்பீட் பொறுத்து நம்ம வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் த 2 மேஜர் லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா காட்லின். ஸோ வந்து மேஜராக வந்து கூகுள் கம்பெனிஸ் கூகுள் பிகாஸ் ஆண்ட்ராய்டு இஸ் ஓன் பை கூகுள்னால கூகுள் வந்து மெயினாக என்ன லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா காட்லின் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் கன்சசிவ் எக்ஸ்ப்ரெசிவ் அண்ட் ஃபுல்லி இன்ட்ராப்பரபிள் வித் ஜாவா. அப்படின்னா ஈஸியாக வந்து இன்டகிரேட் நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு கம்பேர் டு ஜாவா வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இட் இஸ் மேஜர்லி ஃபெமிலியராக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது இல்லை. பட் இன் சம் ஆஃப் த பிளேசஸ் நம்ம வந்து காட்லின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் காட்லின் தேர் இஸ் மேஜர் கோர்ஸ் அவைலபிள் இன் த்ரூ த கூகுள் கோர்சஸில் வந்து காட்லின் லாங்குவேஜ் கோர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. யூ கேன் ரெஃபர் தட். அதே மாதிரி ஜாவா அப்படிங்கிறது த ஒரிஜினல் ஆண்ட்ராய்ட் லாங்குவேஜ். மேஜராக எல்லா பக்கமுமே ஜாவா தான் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் சப்போர்ட் அக்ராஸ் லீகலசி அண்ட் மாடர்ன் ப்ராஜெக்ட். மெயினாக எல்லாரும் ஏன் ஜாவா ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் இட் இஸ் நம்ம ஒவ்வொரு விஷயம் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணாலும் இட் இஸ் டிஃபைன் த பிளாக் அப்படிங்கிறப்போ இட் இஸ் ஈஸி டு மெயின்டைனபிள் அண்ட் தென் இட் இஸ் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் ஜாவா தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. காட்லின் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது இல்லை. பட் சம் ஆஃப் த பிளேசஸ் காட்லின் ஆல்சோ plays a role. And then Android SDK and emulator அப்படிங்கிறப்போ SDK அப்படிங்கிறது SDK provides APIs and libraries. நம்ம ஒரு அப்ளிகேஷன் இல்லை வெப்சைட் பில்ட் பண்ணணும் ஆஸ் லைக் டேட்டா சயின்ஸ் கிளாஸஸ் எல்லாம் பார்த்தோம்னா இந்த லைப்ரரிங்கிற வேர்ட் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் லைப்ரரிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து இது பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இங்கே போய் இதை கால் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஸோ அந்த இதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு 10 lines கோட் எழுதணும். அந்த 10 lines கூட அவங்க ஆல்ரெடி எழுதி அது லைப்ரரியாக இது பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதை நம்ம சிம்பிளாக கால் பண்ணனா போதும். ஸோ அதான் வந்து லைப்ரரி சொல்லுவோம். இந்த எஸ்டிகே வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஏபிஎஸ் அண்ட் லைப்ரரிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த இதுதான் வந்து ஆண்ட்ராய்டு எஸ்டிகே அப்படின்னு வந்து சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து எமுலேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த எமுலேட்டர் லெட்ஸ் யூ டெஸ்ட் ஆப் வித்தவுட் ஃபிசிக்கல் டிவைஸ். அப்படின்னா நீ ஒரு ஆண்ட்ராய்டு வெப்சைட்டை டெவலப் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நம்ம விஎஸ் கோடில் வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறேன்னா வி யூஸ் டு டெர்மினல் அண்ட் தென் ஆர் கமெண்ட் அது டெர்மினல் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெப்சைட்டை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் ஆண்ட்ராய்டில் எப்படி ரன் பண்ணி பார்ப்போம்னா எமுலேட்டர் யூஸ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம் வித்தவுட் எனி ஃபிசிக்கல் டிவைஸ்னால் அது என்ன பண்ணணும்னா விர்ச்சுவலாக ஒரு ஃபோனை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அந்த எமுலேட்டர். அப்புறம் நம்ம அந்த ஃபோனில் நம்மளோட அப்ளிகேஷன் நம்ம மொபைல் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். மெயினாக இதுதான் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு வந்து யூ கேன் ப்ரிஃபர் காட்லின் ஆர் ஜாவா பேஸ்ட் ஆன் your wish. The app development process அப்படின்னா என்ன அப்படின்னா building an Android app follows a structured journey from concept to launch. These are the each phases builds on the latest. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா UI UX டிசைன் கோடிங் டேட்டாபேஸ் அண்ட் API டெஸ்டிங் அண்ட் த ப்ளே ஸ்டோர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைன் அந்த ஆப்போட லுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் நம்ம ஒரு கேமிங் அப்ளிகேஷனுக்குள்ளேயே போகிறோன்னா ஹவு தட் would ஸ்ட்ரக்சர்னா கேமிங்னா நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு யூஐ வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் தென் இட் இஸ் மெயின்லி ஃபார் ஆண்ட்ராய்டு தான். ஆண்ட்ராய்டு ஆப் நம்ம டெவலப் பண்ணும்போது ஸோ அந்த மெயினாக யூஐஎக்ஸ் ஹவு த ஃப்ரண்ட் அண்ட் லுக்ஸ் அப்படிங்கிறதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். தென் கோடிங் வந்து மேஜராக எப்படி இருக்கும் அப்படின்னா காட்லின் இல்லைனா நான் சொன்ன மாதிரி ஜாவா லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். டேட்டாபேஸ் அண்ட் ஏபிஐங்கிற வரும்போது ஃபார் நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுங்கிற போது எஸ்கியூலைட் வந்து மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. எஸ்கியூலைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல்க்கும் எஸ்கியூலைட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் வந்து என்னன்னா
மேஜர்லி லார்ஜ் வெயிட்டாக இருக்கும், நிறைய காம்ப்ளெக்ஸிசிட்டி இருக்கும். பட் டேட்டாஸ் எஸ்கியூலைட் அப்படிங்கிற போது இது லைட் வெயிட் அண்ட் கம்பரபிள். ஸோ கம்பேரபிளி வந்து இது பெட்டர்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. தென் டெஸ்டிங் நான் சொன்ன மாதிரி எமுலேட்டர் வந்து நம்ம போன டூல் பார்த்தோம்னா அந்த எமுலேட்டர் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. தென் இட் இஸ் யூஸ் டு எஸ்டாப்ளிஷ்ட் இன் ப்ளே ஸ்டோர். ஸோ இதை கம்ப்ளீட் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனோட டிவைஸ் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் நிறையா நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல. எஸ்டிகேலேயே நிறையா லைப்ரரிஸ் இருக்குது. நம்ம ஹோம் பேஜ் அந்த மாதிரி நிறையா ஹோம் பேஜ் ரிலேட்டட் லைப்ரரிஸ், பட்டன், ஸோ அந்த மாதிரி நிறைய அவைலபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம கம்ப்ளீட்டாக அந்த எஸ்டிகேக்கு தனியாக ஒரு பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு தேர் இஸ் அ லாட் ஆஃப் லைப்ரரிஸ் இந்த எஸ்டிகே. அதில் நம்ம ஏபிஎஸ் டேட்டா பேஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஒரு என்டையர் ப்ராசஸ். நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பே நம்ம டெவலப் பண்ணணும், லைக் நம்ம ஏதோ கேமிங் ஆப் வந்து வேர்ட் பர்சன் மாதிரி டெவலப் பண்ணணும்னு நினச்சாலே ஃபஸ்ட்டு அந்த கேமிங் ஆப் எப்படி லுக் ஆகும், யூஐ டிசைன் தான் போடுவோம். தென் கோடிங் அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாவா ஃபார் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்னும் மேபி நாட் பர்டிகுலராக அந்த மாதிரி கோர்ஸ் இருக்கான்னு தெரியல. பட் இஃப் யூ நீட் டு டெவலப் your Android development, you need to start your career as Android development through Kotlin அப்படின்னா நிறைய available sources for free courses from Google அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் டேட்டாபேஸ் ஏபிஐ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டெஸ்டிங் தான் கம்ப்ளீட் ப்ராசஸ். நம்மளுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கோர் காம்பனண்ட் ஆஃப் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எவ்ரி ஆண்ட்ராய்டு ஆப் பில்ட் ஆன் 4 ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ். ஒரு 4 ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் படி தான் வந்து பில்ட் பண்ணப்படும். டிஃபைன் பை ஆண்ட்ராய்டு ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா a single screen with user interface, the entry point for the user interface in your app. ஸோ ஆக்சுவலி என்னென்னா ஒரு யூசர் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கணும். ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் இருக்கும், அது வித் யூசர் இன்டர்ஃபேஸ். லைக் நம்ம கேமுக்குள்ளே போகணுன்னாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்றா அந்த கேமுக்குள்ளே லாகின் இருக்கும், இல்லைனா ஸ்டார்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு லோகோவில் தான் நம்ம வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து சர்வீசஸ் வந்து பேக்ரவுண்ட் டாஸ்க் தட் ரன் வித்தவுட் யூஐ. சர்வீஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் டாஸ்க்லாம் நிறைய ரன் ஆகும். லைக் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இப்போ கிளிக் பண்ணுறோம், ஏதாவது அந்த வேர்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி நம்மளுக்கு அது நெக்ஸ்ட் லெவல் கூட்டிகிட்டு போகுது அப்படின்னா, ஸோ அதெல்லாமே பேக்ரவுண்டில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ வித்தவுட் யூ லைக் மூவிஸ் பேக் சிங்கிங் டேட்டா சைலண்ட்லி. ஸோ இது வந்து நம்ம நிறைய மொபைல்ஸ்லேயே பார்ப்போம்ல. நம்ம வந்து பேக்ரவுண்ட் டாஸ்க் அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராமே எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மொபைலில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வி ஆர் நாட் இன் தட். நம்ம அதை க்ளோஸ் பண்ணியிருப்போம், அந்த டேப் வந்து யூசரில் அவைலபிளாக இருக்காது. இஃப் யூ நம்ம செட்டிங்ஸ் போய் அது பேக்ரவுண்ட் டேட்டா ஆன் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா அதை நம்ம சிங்க் பண்ணி வச்சுருந்தோம். ஆர் இன் இமெயில், பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் இமெயில் சொல்கிறேன். ஸோ நம்ம இமெயிலோட அந்த வியூ, டெஸ்க்டாப் வியூ எப்பவுமே நம்ம இதில் ஓப்பனாக இருக்காது. பட் ஏதாவது மெயில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எதனால் அப்படின்னா அது டிஃபால்ட்டாக அந்த சிங்க் அப்படிங்கிறது வந்து நம்ம கூகுள் அக்கௌண்ட்டோட சிங்க் ஆன்லேயே இருக்கும். பிகாஸ் அது வந்து நம்ம இங்கே நம்ம ஓப்பன் பண்ணலனாலும் அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து சிங்க் அப்படிங்கிறதுக்கான மீனிங். அப்படி ரன் ஆகும்போது நம்ம ஆஃப்லைனில் இருக்கும்போது யாராவது மெசேஜ் சென்ட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக அந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த ஒரு சர்வீசஸையும் வந்து ஆண்ட்ராய்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராட்காஸ்ட் ரிசீவர்ஸ் ரெஸ்பாண்ட் டு சிஸ்டம் வைட் ஈவெண்ட்ஸ் லைக் லோ பேட்டரி அலர்ட்ஸ், நெட்வொர்க் சார்ஜஸ். லைக் நம்மளுக்கு வரும்ல, நம்ம 10% சார்ஜ் இருக்கும்போது மேக் யுவர் ஃபோன் சார்ஜ் இந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ராட்காஸ்ட் ரிசீவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னா மேனேஜ் அண்ட் ஷேர் த ஸ்ட்ரக்சர் டேட்டா பிட்வீன் ஆப்ஸ் சச் எஸ் கான்டெக்ட்ஸ் ஆர் மீடியா ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கோர் காம்பனண்ட் அப்படிங்கிறது இதுதான். ஒரு 5 மேஜர் காம்பனண்ட். ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எடுத்துட்டோம், ஒரு லைக் கேமிங் அப்ளிகேஷன் எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் லைக் ஸ்டார்ட் தான் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளே தான் வந்து வரும். நெக்ஸ்ட் சர்வீசஸ் அப்படின்னா பேக்ரவுண்ட் டாஸ்க் வித்தவுட் ரன்னிங் லைக் சிங்க் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சிங்க் அப்படிங்கிறது நம்ம இமெயில் நம்ம மொபைலில் வந்து யூஸ் பண்ணுறோம். எப்பவுமே நம்ம அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டோம்ல. ஸோ இஃப் யூ நீட் ஏதாவது மெயில் வந்துச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி நம்ம செட்டிங்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த செட்டிங்ஸில் எப்படி ஆனில் இருக்கும் அப்படின்னா சிங்க், அந்த இமெயில் வந்து சிங்க்கில் இருக்கும். அந்த சிங்க்கில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும், அந்த சர்வீஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். இஃப் யூ கெட் எனி நியூ இம்பார்ட்டன்ட் மெயில்னால் அது உங்களுக்கு பாப்அப் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி ப்ராட்காஸ்ட் ரிசீவர்ஸ் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி அலர்ட், பேட்டரி அலர்ட் அப்படின்னா இன்கமிங் கால்ஸ் இந்த மாதிரி நம்ம கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் ப்ராட்காஸ்ட் ரிசீவர்ஸ். அண்ட் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னா மேனேஜ் அண்ட் ஸ்ட்ரக்சர் டேட்டா பிட்வீன் த ஆப்ஸ் சச் எஸ் கான்டெக்ட் ஆர் மீடியா ஃபைல்ஸ். நம்ம ஒரு ஆப்குள்ளே போகும்போது அலோவ் கான்டெக்ட்ஸ் ஆர் மீடியா ஃபைல்ஸ்னு கேட்கும். லைக் என்னென்ன ஆப் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப் நியூ என்டர் பண்ணணும்னா உங்கள் மீடியா ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கேட்கும். ஸோ இதெல்லாம் தான் இதுதான் மேஜர் கோர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டா பேசஸ் ஆப் ஏபிஎஸ் இன் ஆண்ட்ராய்டு பவரிங் ஆப்ஸ் வித் டேட்டா அப்படின்னா மாடர்ன் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் ரேர்லி ஒர்க்ஸ் இன் ஐசோலேஷன். ஒரு மாடர்ன் ஆண்ட்ராய்டு ஆப் வந்து ஐசோலேஷனில் வந்து ரேராக தான் ஒர்க் ஆகும். தே கனெக்ட் டு த டேட்டா பேஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்வீஸ் டு டெலிவர் டைனமிக் அண்ட் பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வந்து ஐசோலேஷனில் வந்து ரேராக தான் வந்து மாடர்ன் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் ஒர்க் ஆகும்.
அவங்க என்ன பண்ணாங்கன்னா டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணி டேட்டா பேஸோட கனெக்டில் இருக்கும், எக்ஸ்டர்னல் சர்வீசஸோடய கனெக்டில் இருக்கும். எதுக்கு அப்படின்னா ஒரு டைனமிக் அண்ட் பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்கு கொடுக்கறதுக்காக. ஃபயர் பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கூகுள்ஸ் ரியல் டைம் கிளவுட் பேக்எண்ட் வித் அத்தன்டிகேஷன் டேட்டா பேஸ் அண்ட் ஹோஸ்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ பின்னாடி பேக்எண்ட் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா கூகுள்ஸ் ரியல் டைம் க்ளவுடில் ஃபயர் பேஸ் தான் யூஸ் ஆகுது. எதுக்காக அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். எஸ்கியூலைட் மேபி எஸ்கியூலைட் வந்து அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன். மேஜராக வந்து ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணும்போது என்ன இது டேட்டா பேஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா போஸ்ட்கிரஸ் கம்பேர் பண்ணும்போது எஸ்கியூலைட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து அது லைட் வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி பில்ட் டைரக்ட்லி இன்டு த எவ்ரி ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறத சொல்கிறோம். அது ஈஸியாக ஆண்ட்ராய்டுக்கு அது வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் எஸ்கியூலைட். And then REST APIs na fetch live data from web service like weather, maps or payments. So நம்ம வந்து REST APIs யூஸ் பண்ணி நம்ம மொபைல்ஸ் எல்லாம் காட்டும்ல வெதர் டெம்பரேச்சர், ஸோ அதெல்லாம் எது மூலிமா நம்ம வந்து ஃபெச் பண்ணுறோம் அப்படின்னா REST APIs மூலிமா ஃபெச் பண்ணுறோம். அண்ட் தென் க்ளவுட் இன்டெகிரேஷன் அப்படின்னா ஸ்கேல் சீம்லெஸ்லி வித் நம்ம ஈஸியாக நம்ம வந்து போன தடவை க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி அதோட ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அதுதான் வந்து சீம்லெஸ்ஸாக இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால க்ளவுட் இன்டெகிரேஷன் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபயர் பேஸ் தான் பேக் எண்டில் ஒர்க் ஆகும். எதுக்காக அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸில் வந்து பேக் எண்ட் வந்து ஃபயர் பேஸோட தான் லிங்காக இருக்குது. எதனால் அப்படின்னா ஒரு அத்தன்டிகேஷன் டேட்டா பேஸ் அண்ட் ஹோஸ்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால. அண்ட் தென் எஸ்கியூலைட் அப்படிங்கிறது அந்த டேட்டா பேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா விச் இஸ் ஈஸிலி ஃபிட் இன் டு த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறதுனால எஸ்கியூலைட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் லைட் வெயிட் கம்பேர்ட் டு போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல். REST APIs நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லைவ் வெப் சர்வீஸ் லைக் நம்ம ஒரு லைவ் டேட்டாவை ஃபிச் பண்ணோம், அந்த இடத்துல நம்ம வந்து REST APIs வந்து யூஸ் பண்ணுவோம். தென் இட் இஸ் ஈஸிலி இன்டெகிரேட்டபிள் வித் AWS, CGP அண்ட் Azure பேக்எண்ட்ஸோட ஈஸியாக இன்டெகிரேட் ஆகிடும். தென் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தான் இப்போ கரண்ட் டிமாண்டில் இருக்குது. ஸோ இதில் இட் இஸ் கோர் ஃபீச்சர் ஆஃப் மாடர்ன் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ். நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் நிறையா ஃபோன் இப்போ தான் கரண்ட்லி எல்லா ஃபோன்லேயும் அவைலபிள் இருக்குது. லைக் ஃபேஸ் டிடெக்ஷன் யூஸ் டு அன்லாக் அவர் ஃபோன் பை யூஸிங் ஃபேஸ் டிடெக்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் லைக் அலெக்ஸா இன் ஆண்ட்ராய்டு, அதே மாதிரி சிரி இன் ஆப்பிள். அண்ட் தென் லைக் சேட்பாட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் லைக் ஜெமினி, மைக்ரோசாஃப்ட் கோபைலட் அண்ட் தென் ChatGPT அண்ட் தென் கிளாட். ஸோ இந்த மாதிரி சேட்பாட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது இன் ஆண்ட்ராய்ட் டிவைசஸ். அண்ட் தென் ரெக்கமெண்டேஷன்ஸ் லைக் நம்ம வந்து பர்சனலைஸ் கண்டென்ட் ஃபீட்ஸ் அண்ட் சஜஷன் யூஸிங் கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங் மாடல். ஸோ அந்த மாதிரி பர்சனல் சஜஷன்ஸும் நம்மளுக்கு வரும். ஸோ இஃப் யூ ஆர் யூஸிங் எனி கூகுள் சர்ச் ப்ரௌஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக அந்த கூகுளிலேருந்து அது ஏதாவது உங்கள் ரிலேட்டட் சர்ச்சுக்கான ஆக்டிவிட்டி நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா ஸோ அதெல்லாம் தான் ரெக்கமெண்டேஷன்ஸில் வரும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ஹவு த ஆண்ட்ராய்டு யூஸிங் இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைக் ஃபேஸ் டிடெக்ஷன், வாய்ஸ் அசிஸ்டன்ஸ், நம்பர் லாக். ஸோ இதெல்லாம் தான் கரண்ட்லி ஆண்ட்ராய்டு அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட காம்பினேஷனில் இருக்க அப்ளிகேஷன்ஸ். தென் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா the mobile market there is booming currently because of even இப்போ நம்ம கரண்ட் சர்வே எடுத்தனாலும் ஈவன் ஒன் ஃபேமிலியில் ஒன் மொபைல் ஃபோன் ஹவர்ஸ் மினிமம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ அப்படி இருக்க டைமில் ஆண்ட்ராய்டு டெவலப்பர் மேக்ஸிமம் 80% ஆஃப் பீப்புள் வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் யூஸிங் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ். ஸோ ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப்பருக்கான டிமாண்ட் வந்து இப்போதைக்கு பீக்கில் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப்பர் பில்ட் அண்ட் மெயின்டைன் நேட்டிவ் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஃபார் கம்பெனிஸ் ஆல்சோ. மொபைல் ஆப் டெவலப்பர்னா ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இஃப் நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் எடுத்திங்கன்னா நிறையா டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ நேட்டிவ் ஆப் டெவலப்பர், கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்பர், ஹைப்ரிட் டெவலப்பர். ஸோ அப்ளிகேஷன் பில்டிங்லேயே நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலே தெர் ஆர் 4 types ஆஃப் டெவலப்மெண்ட். ஹைப்ரிட் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் நிறைய இருக்குது. ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ்பர்டைஸ் அக்ராஸ். நீங்கள் கிராஸ் பிளாட்ஃபார்ம் எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெவலப்பர் வந்து அக்ராஸ் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS சிஸ்டம் ரெண்டுத்துலேயுமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஸ் பிளாட்ஃபார்ம்ங்கிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டும் ஒன்றே தான் இருக்கும். பட் இட் இஸ் சேம் லைக் ரெண்டுத்துலேயுமே ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஆண்ட்ராய்டு அண்ட் iOS எக்கோ சிஸ்டம் அதான் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறோம். தென் UX டெவலப்பர்னா நீங்கள் UX டெவலப்பர் ஆகும்போது என்ன பண்ணுவீங்கன்னா யூ ஆர் ஃபுல்லி என்கேஜ்டு வித் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டிசைனை தான் நீங்கள் வந்து என்கேஜ் பண்ணுவீங்க. ஆக்சுவலி UX டெவலப்பர் இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் கிரியேட்டிங் விஷுவல் டிசைன்ஸ் அண்ட் விஷுவல் அப்பீலிங் விஷுவல்ஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து UX டெவலப்பர் கரியர் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்பர்னால் நீங்கள் என்ன லாங்குவேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணி லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஜாவா வந்து லேர்ன் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் யூ ப்ரிஃபர் காட்லன் கூட லேர்ன் பண்ணி நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணலாம். அதே வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் நம்ம எடுத்தோம்னாலே நிறைய டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட், நேட்டிவ் ஆப் டெவலப்மெண்ட், ஹைப்ரிட் டெவலப்மெண்ட் நிறைய திங் இருக்குது. ஸோ
கிராஸ் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்பர்டைஸ்னால் they can even build for both iOS and ஆண்ட்ராய்டும் நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் யூஏஎக்ஸ் டிசைனர்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்ட் நல்லா க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா யூ என்கேஜ் யுவர் செல்ஃப் இன் கிரியேட்டிங் டிசைன்ஸ் அண்ட் விஷுவல் அப்பீலிங்ஸ் லைக் அண்ட் ஃப்ளட்டர் டெவலப்பர். ஃப்ளட்டர் இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். பில்ட் பியூட்டிஃபுல் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப்ஸ் வித் கூகுள் ஃப்ளட்டர் ஃப்ரேம்வொர்க். நீங்கள் ஃப்ளட்டரில் பண்ணும்போது என்னென்னா நீங்கள் போத் அந்த ஆப் வந்து iOSலேயும் ஒர்க் ஆகும் அண்டு இதுலேயும் ஒர்க் ஆகும், ஆண்ட்ராய்ட்லேயும் ஒர்க் ஆகும். அதான் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல. ஃப்ளட்டர் நீங்கள் ரெண்டுத்துலேயும் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்க ஃப்ளட்டர் இது பண்ணலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா ஃப்ளட்டர் நீங்கள் கற்றுக்கிட்டே நீங்கள் ஹை டிமாண்ட் அண்ட் ஹை பேயிங் ஜாப்க்கு போவீங்க. ஃப்ளட்டர் இஸ் அ கரண்ட் ட்ரெண்டிங் இதில் வந்து இருக்குது. ஸோ அந்த நீங்கள் ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஆப் டெவலப் பண்ணும்போது அது ரெண்டுமே ஆண்ட்ராய்ட்லேயும் ரன் ஆகும் அண்ட் தென் iOSலேயும் உங்களுக்கு ரன் ஆகிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அவுட்கம். ஸோ ஃப்ளட்டர், ஸோ உங்களுக்கு ஏதாவது நீடுனா நான் ஃப்ளட்டர் பற்றி கூட ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு போடுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அட் த லாஸ்ட் நம்ம வந்துட்டோம் நான் ஃபியூச்சர் ஆஃப் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறப்போ ஸோ எல்லா இடத்துலையும் ஏஐ டெவலப் ஆகிட்டே வரனால ஸோ ஏஐயோட இன்டகிரேட்டட் ஏஐ பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணிங்கன்னா பயங்கர இதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வருது. ஆன் டிவைஸ் எம்எல் மாடல்ஸ் டெலிவரிங் ஸ்மார்ட்டர் ஃபாஸ்டர் அண்ட் ப்ரைவசி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. அண்ட் தென் அகுமெண்டட் ரியாலிட்டி எனபிளிங் எம்ப்ரெசிவ் ஸ்பேட்டியல் எக்ஸ்பீரியன்ஸ் பை பிளெண்டிங் டிஜிட்டல் அண்ட் ஃபிசிக்கல் வேர்ட்ஸ் ஸ்மார்ட் அப்ளிகேஷன். ஸோ அகுமெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஸோ இன்டகிரேஷன் எல்லா இடத்துலையும் வந்து ஏஐ இன்டகிரேஷன் வந்துருச்சு. லைக் நம்ம ஏஐ இன்டகிரேஷன் இப்போவே அவைலபிள் இருக்குது ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டில் லைக் ஃபேஷியல் அன்லாக் இன் மொபைல் அதெல்லாம் சொல்கிறப்போ அது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லைக் நம்ம வந்து இங்கிருந்தே டிவைஸ் கண்ட்ரோலர் ஃபார் ஆன் அண்ட் ஆஃப் லைட்ஸ் நம்ம ஒரு கம்பெனிலேயே நம்ம வீட்டில் எரியிற லைட் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு தட் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸும் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. தென் அகுமெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லைக் விர்ச்சுவலாக நம்ம வந்து ரியலாக பண்ணாமல் விர்ச்சுவலாக பண்ணுறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு அகுமெண்டட் ரியாலிட்டிக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஸோ ஒரு இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணி பார்க்காம உங்கள் ஃபோட்டோ வச்சு அந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஃபிட்டாக இல்லையான்னு வியர் பண்ணி அந்த ஃபோட்டோ மேலே வியர் பண்ணி பார்க்குறது, அதுதான் மேஜர் எக்ஸாம்பிள் தான் அகுமெண்டட் ரியாலிட்டி. ஸோ அந்த மாதிரி விர்ச்சுவலாக வந்து ரியலாக பண்ணாமல் விர்ச்சுவலாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து அகுமெண்டட் ரியாலிட்டி. ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. கரண்ட் ஃபியூச்சர்ஸில் டெவலப் ஆகி இப்போவும் பூமிங்கில் இருக்குது, ஃபியூச்சர்லேயும் இன்னும் அதில் டெவலப்மெண்ட் ஜாஸ்தி வரும். தென் ஸ்மார்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதான் வந்து ஃபியூச்சர் ஆஃப் இந்த மாதிரி அந்த ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டோட ஏஐ இன்டகிரேட் ஆகும்போது நம்மளோட அந்த ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்பருக்கான டிமாண்ட் வந்து எப்பவுமே பீக்கில் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட். நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்பராக ஆகணும்னா யூ கேன் ப்ரிஃபர் டு ஸ்டார்ட் லேர்னிங் காட்லின் இல்லைனா ஜாவா லேர்ன் பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டும் இல்லை நான் வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா யூ கேன் சூஸ் ஃப்ளட்டர் இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். ஐ வில் see you in next class with the interesting content. Thank you.